ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பிஎன்எஸ்ல ஒரு அஃபென்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். திருமணம் தொடர்பான குற்றங்கள்ல ஒரு குற்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது பிஎன்எஸ் செக்ஷன் 80ல டவுரி டெத் பத்தி தான் பார்க்க போறோம். ஐபிசி செக்ஷன் 304B தான் இப்போ பிஎன்எஸ் செக்ஷன் 80ல வச்சிருக்காங்க. முதல் உட்பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி 7 ஆண்டுக்குள்ள அந்த பெண்ணுடைய உடல்ல ஏதாவது தீக்காயம் ஏற்படுத்தியோ, இல்ல அந்த பெண்ணோட உடல்ல ஏதாவது காயங்கள் ஏதாவது அடிச்சு, ஏதாவது உதைச்சு, ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த காயத்தின் மூலமாகவோ, அந்த பெண்ணின் மரணம் ஏற்படுது. அந்த மரணமானது சாதாரண சூழ்நிலைகள் கீழ் இல்ல, நடக்கல, ஏற்படல அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா, அப்போ அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய மரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அவருடைய கணவரோ, அந்த கணவரின் உறவினர்கள் மூலமாவோ வரதட்சணை கேட்டு கொடுமை நடந்திருக்கு, இல்லாட்டி தொல்லைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, தொந்தரவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மரணம் வரதட்சணை மரணம் என்று சொல்லப்படும், சட்டம் சொல்லுது. எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரதட்சணை அப்படின்னா வரதட்சணை தடை சட்டம் 1961ல பிரிவு 2ல சொல்லியிருப்பாங்க. வரதட்சணைனா ஒரு சொத்தோ இல்ல ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியோ அதாவது தரப்பினர்கள் திருமணம் செய்து கொள்பவர்கள் ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினருக்கு திருமணத்துக்கு முன்னாடியோ, திருமணம் பண்ற டைம்லயோ, இல்ல திருமணத்துக்கு அப்புறமோ கொடுக்கறேன்னு சொல்றது. இல்லாட்டி இந்த தரப்பினர்களுடைய பெற்றோர்கள் கொடுக்கறேன்னு சொல்றதுதான் வரதட்சணை. 2வது சப்செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வரதட்சணை மரணம் ஏற்படுத்தின அந்த குற்றவாளிக்கு 7 வருஷத்துக்கும் குறைவா இல்லாம 7 வருஷத்துக்கு மேல அந்த தண்டனையை அவனுக்கு விதிக்கப்படும். அந்த தண்டனையானது ஆயுள் தண்டனை வரைக்கும் நீட்டிக்கப்படும் சொல்றாங்க. செக்ஷன் 80 பிஎன்எஸ் ஆஹ் பிரியாணை பிரியாணி இல்லாமலே கைது செய்யக்கூடிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாமீன்ல வெளியில வரவும் முடியாது, சமரசமும் செய்யப்பட முடியாத ஒரு குற்றம். கேஸ்ல பல்ஜிந்தர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல ஒரு மிலிட்டரி சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கேட் கமாண்டோ திருமணத்துக்கு அவருக்கு திருமணமாகி 2 வருஷத்துக்குள்ள அவருடைய மனைவிக்கு வரதட்சணை கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணு கழுத்து நெரிச்சு கொன்றிருப்பாரு. இந்த வழக்கு விசாரிச்சதுல கீழமை நீதிமன்றத்துல 10 வருஷம் தண்டனை கொடுத்திருப்பாங்க. அதை எதிர்த்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா மேலமை நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கும்போது குற்றவாளி ஹைகோர்ட்டுக்கு இந்த தீர்ப்பை எதிர்த்து போறாரு. அங்கேயும் 10 வருஷம் தண்டனை உறுதிப்படுத்திடுறாங்க. அதையும் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடுக்கு போறாரு. அங்கேயும் இந்த மேல்முறையீட்டுல விசாரிச்சது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளாக் கேட் கமாண்டோ மிலிட்டரி சர்வீஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த பதவியானது இந்த டொமஸ்டிக் கிரைம் நாட்டுல செய்யக்கூடிய ஒரு குற்றங்கள்ல இருந்து பாதுகாக்காதுன்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த பிளீயை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 2வது கேஸ் கரண் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானால இந்த கேஸ்ல கணவரை விடுதலைக்கு பண்ணியிருப்பாங்க. எப்படி விடுதலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வழக்கு விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அத்தியாவசிய கூறுகள் இல்லாத ஒரு அட்ராக்ட் ஆகாத ஒரு வழக்குல கணவரை குற்றவாளியாக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அத்தியாவசிய கூறு அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு மரணத்துக்கு முன்னாடி கொடுமை நடந்திருக்கணும், வரதட்சணை சம்பந்தமா கொடுமை நடந்திருக்கணும். அது நடக்கல, அதுக்குள்ள எவிடன்ஸ் இல்லாதப்போ இந்த கணவரை குற்றவாளியாக்க முடியாதுன்னு சொல்லி விடுதலை பண்ணியிருப்பாங்க. இதுல 3 அப்சர்வேஷன் இருக்கு இந்த கேஸ்ல. என்னன்னா, அந்த பெண்ணின் மரணத்துக்கு முன்னாடி வரதட்சணை சம்பந்தமா கொடுமை நடந்திருக்கணும். 2வது அந்த கொடுமை நடந்தது சம்பந்தமா ஒரு கிளியர் எவிடன்ஸ் இருக்கணும். மியர் அலிகேஷன் இருக்கக்கூடாது. ஓரல் எவிடன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராடிக்டரி எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த அந்த வழக்குல சாட்சிகள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முரண்பாடா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.